ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீதமுள்ள பிஸ்கட்டை வச்சு ரொம்பவே சூப்பரான 3 விதமான ரெசிபீஸ் பார்க்க போகிறோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. இப்போ நான் இங்கே மீதிமுள்ள பிஸ்கட் எல்லாம் வந்து ஒரு பவுல் கிட்ட எடுத்துருக்கேன். இதில் வந்து ஓரியோ, மில்க் பிக்கீஸ், மேரிகோல்டு இந்த மாதிரி என்னென்ன மீதி இருக்குமோ அந்த பிஸ்கட் எல்லாமே எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் எந்த பிஸ்கட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே போல் சாக்லேட் ஃப்ளேவர் உள்ளதும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பவுடராக பண்ணி அரைச்சி எடுக்க போகிறோம். இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி எடுத்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். இதில் 2-3 இதை வந்து உடச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கேக் தான் செய்ய போகிறோம். இதில் வந்து நிறைய ரெசிபிஸ் செய்யலாங்க. பிஸ்கட்டை வச்சு டெசர்ட்டு, கேக்கு, இட்லி இந்த மாதிரி எவ்வளோ ரெசிபிஸ் வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி 3 ரெசிபிஸ் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த 3 ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி கெட்டி எதுவுமே இல்லாத நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பிஸ்கட் தூள் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டி ஏதாவது இருந்தால் ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லைனா நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக இருக்காது. இப்போ இதோட 1 கப் அளவு பால், அதாவது இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பால் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கோங்க. இது வந்து பால் வந்து இவ்வளோ தான் அப்படின்றதுலாம் இல்லைங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். நமக்கு பால் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். நமக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் கேக் பேட்டர், அந்த அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதோட ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்க போகிறேன். டோட்டலாக 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கேக் பேக் பண்ண டின்னு வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ரவுண்ட் சைஸ் டின் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆயில் ஆர் பட்டர் எது வேணாலும் நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் பட்டர் ஷீட் வந்து போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா மைதா வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே நமக்கு நல்லா ஒட்டாத வரும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு 2-3 டைம் டேப் பண்ணி விட்டுருங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் வெளியில் வந்துடும். இப்போ இதை பேக் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே கடாய் வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். கடாயில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு போட்டு கூட பேக் பண்ணலாம், உப்பு போடாமையும் பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் டின்னை வந்து வச்சுடுங்க. இதை வந்து வச்சுட்டு மூடி போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 20 to 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ எனக்கு இங்கே ஒரு 35 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சுங்க. பாருங்கள், கேக் வந்து நல்லா அவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும். வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்க ஒரு டூத் பிக் வச்சு வந்து குத்தி பாருங்கள். ஒட்டாத வந்துருச்சு அப்படின்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் டீமோல் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் வந்து இங்கே ஒரு 10 to 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஆறிடுச்சுங்க. இதை டீமோல் பண்ணுறதுக்கு வேறு ஒரு பிளேட்டில் அப்படியே தலைகீழாக கவுத்துட்டா போதும். ரொம்ப அவசியம் இல்லைங்க, ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா பர்த்டே கேக்கை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து டெக்கரேஷன் பண்ணாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சிம்பிள் டெக்கரேஷன் க்ரீம் எதுவுமே இல்லாத ஹெர்ஷேஸ் சிரப்பை வச்சு பண்ண போகிறேன். ஒரு பவுல் வச்சுட்டு கீழே ஒரு பிளேட்டு, அந்த பவுலு அதுக்கு மேலே கேக் வச்சுட்டு நம்மளோட ஹெர்ஷேஸ் சிரப்பை வந்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுட்டு சுகர் பீட்ஸ் இருக்குது என்கிட்ட, சில்வர் கலர் ரவுண்ட் பீட்ஸ் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி சுற்றிலும் போட்டு விட்டுடுறேன். இது வந்து ரொம்பவே சிம்பிள் டெக்கரேஷனுங்க, ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்க நல்ல பர்த்டே கேக் மாதிரி நல்ல லுக் கொடுக்கும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாது. இப்போ இந்த சுகர் பீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சுற்றிலும் நல்லா போட்டு விட்டாச்சு. இதில் வந்து அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம், இல்லை இன்னும் டெக்கரேஷன் வேணுனாலும் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக செர்ரி பழம் 3 பழம் நடுவில் வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம மைதா, எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்பவே சிம்பிளாக ஒரு 4 இன்க்ரீடியண்ட் வந்து நல்லா சாஃப்டான பர்த்டே கேக் ரெடி பண்ணிட்டோம். இந்த பிஸ்கட் அடுத்து இந்த பிஸ்கட் வச்சு நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அது என்ன ரெசிபி, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம அடுப்பில் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு பிஸ்கட், க்ரீம் இது 2 மட்டுமே வச்சு அவ்வளோ சூப்பராக செய்ய போகிறோம். அதுக்கு நான் இங்கே 2 ஓரியோ பிஸ்கட் பேக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து 10 ரூபி பேக்கெட் 2 எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் 1-2 உடச்சி சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரே பிஸ்கட் தான் செய்யணும் அப்படின்னு இல்லைங்க, பர்பன் எது வேணாலும் செய்யலாம். ஆனால் சாக்லேட் ஃப்ளேவராக இருந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மில்க் பிக்கீஸில் கூட செய்யலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ பவுடரை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுலில் நல்லா கொதிக்க தண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே ஒரு குட்டி பவுல் வச்சுக்கோங்க. இதில் ஒரு அரை கப் அளவு டார்க் சாக்லேட்டை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மலாக கடையில் வாங்குகிற சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து டபுள் பாயிலிங் ஆகி நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்ல லிக்யூடாக இருக்கணும், கட்டியாக இல்லாமல். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம க்ரீம் வந்து பீட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே ஒரு கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் இதை வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் பீக் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் இல்லை கண்டென்ஸ்டு மில்க் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிஃப் பீக்காக நம்ம வந்து பீட் பண்ணிட்டோம். இதில் ஒரு 1/4 கப் அளவு கண்டென்ஸ்டு மில்க் நான் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா 1/4 கப் அளவு பவுடர் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட உங்களுக்கு ஃப்ளேவர் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை. அப்படியே நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃப் பீக்காக வரணும். கேக்குக்கெல்லாம் டெக்கரேஷனுக்கு க்ரீம் எப்படி பீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணிட்டு போகிறோம். அதுக்கு இந்த க்ரீமை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இதை வந்து 2 ஈக்குவல் பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம இது எதுக்காக அப்படின்னா நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கதை ஒரு இதில் சேர்க்க போகிறோம். அது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் க்ரீமாக நமக்கு கிடைக்கும். அந்த மீதி இருக்கிற பவுலில் நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சா எல்லா சாக்லேட்டையும் சேர்த்துக்கலாங்க. இது வந்து சாக்லேட் ஃப்ளேவருக்காக தான். இது வந்து ரொம்ப சூப்பராக அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது. அவ்வளோதான். இனிமேல் நம்ம அசம்பிள் பண்ணுறது தான் வேலை. நமக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாங்க. அதுக்கு இங்கே ஸ்கொயர் சைஸ் டின் எடுத்திருக்கேன். இதில் விப்பிங் க்ரீம், ஒயிட் கலர் விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு கீழே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஸ்பூனாலேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதே போல் 2 பவுலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம பவுடர் பண்ணி வச்ச பிஸ்கட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து 2 பவுலுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பேக்கெட் 1 பவுல் அப்படின்னு கரெக்டாக இருக்கும். இது வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருந்தால் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ நல்லா 2 பவுல்லையும் சேர்த்தாச்சு. இதை வந்து மேலே ஸ்பூனாலேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப வேகமாக ப்ரெஸ் பண்ணாதீங்க. லைட்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். இப்போ இதுக்கு மேலேயும் நான் ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் வந்து ஒரு லேயர் போட்டுக்க போகிறேன். இது வந்து நம்மளோட விருப்பம் தாங்க. நமக்கு எந்த மாதிரியான டெக்கரேஷன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் கலர் பிஸ்கட், ஒயிட் கலர் அண்ட் சாக்லேட் அப்படின்னு அசம்பிள் பண்ணியிருக்கேன். இதே போல் இன்னொரு பவுல்லையும் நம்ம அசம்பிள் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் ரெடி பண்ணி வச்ச க்ரீமை வந்து ஒரு லேயர் போட்டுக்கலாங்க. இது வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை ஸ்பேச்சுலா வச்சோ எதாலையாவது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட கூட விட்டுடலாம். நான் இதுக்கு மேலே ஒரு சிம்பிள் டிசைனாக விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேஷன் அண்ட் ஃபோர்க் வச்சும் பண்ண போகிறோம். ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி நல்லா லைனாக போட்டு விட்டுருங்க. இது வந்து நமக்கு நாசில் எதுவுமே இல்லாத ரொம்ப சிம்பிள் டிசைனாக அண்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம் 2லையுமே. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி ஒரு பூ மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் பூ மாதிரி போட்டுக்க போகிறேன். இதுக்கு மேலே நம்ம ஓரியோ பிஸ்கட் இருக்கு இல்லையா, அதை வந்து 2ஆக உடச்சி விட்டுட்டு அந்த பிஸ்கட்டோட ஒரு பகுதியை வச்சு விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுசாக கூட இதை வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஓரியோ டெசர்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour to 2 hours வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு மேலே ஒரு சிம்பிள் டிசைனாக ஓரியோ பிஸ்கட் நம்ம பவுட்ரு பண்ணதை நல்லா தூவி விட்டுலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிபி, 3rd ரெசிபி, ஒரு இட்லி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
நம்ம சாக்லேட் இட்லி தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து பர்பன் பிஸ்கட் எடுத்திருக்கேன். இது வந்து மினி இட்லியாக நான் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பெரிய இட்லியாக கூட பண்ணிக்கலாம். ரொம்ப அவ்வளோ சூப்பராக அண்ட் சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களாம் கொடுத்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு இங்கே 2 பர்பன் பிஸ்கட் பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் 1-2 உடச்சி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் இட்லி வேணுமோ நீங்கள் அந்த பிஸ்கட் வந்து சேர்த்துக்கலாம். இது சாக்லேட் ஃப்ளேவர் அப்படின்றனால நான் இந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கிறேன். இல்லை வேறு ஃப்ளேவர் வேணுன்னா க்ரீம் உள்ளது நீங்கள் வேறு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்துடலாம். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு பால் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் வந்து இதுக்கு சரியாக இருக்கும். 2 பிஸ்கட் பேக்கெட்டுக்கு 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் பால் சரியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவோ ரொம்ப லிக்யூடாகவோ இருக்கக்கூடாது. அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு பேக் பண்ணிக்கோங்க. நமக்கு இட்லி மாவு எப்படி இருக்குமோ அதே போல் தாங்க. இப்போ மினி இட்லி பிளேட்டில் தான் நான் ஊற்ற போகிறேன். இதை வந்து பட்டர் ஆர் எண்ணெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறதுல ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது ஆவியில் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் இட்லி போல். இதில் 1 ஸ்பூன் அளவு பேட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து பெரிய இட்லி பிளேட்டில் கூட செய்யலாம். இதே மெத்தட் தான். இப்போ எல்லா பிளேட்லேயும் நம்ம இதே போல் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு வானல் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சிடலாம். எனக்கு கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்குது அப்படின்றனால நான் அப்படியே வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே இட்லி பிளேட்டை வைங்க. அப்போ தான் வந்து தண்ணி படாத இருக்கும். இப்போ இதை மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், வந்து இட்லி நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தொட்டு பார்த்தாலே தெரியும். இல்லைனா ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். எதுவும் மாவா இல்லை அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுங்க. நல்லா அவ்வளோ சூப்பராக வரும். நல்லா இட்லி போலையே வரும். நமக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் அதே சமயம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. சாக்லேட் இட்லி கேக் வந்து அவ்வளோ சூப்பர் அண்ட் சிம்பிளாக வந்து நம்ம பிஸ்கட்டை வச்சே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபீஸ் எல்லாத்தையுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டெய்லி யூஸ் பண்ணுற பிஸ்கட்டை வச்சு நிறைய வெரைட்டிஸில் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.